ஹவு டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் பை யோர் கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் மூலியமாக எப்படி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம்? முக்கியமான ஒரே ஒரு விஷயம், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்தவரை இங்கே நிறையா பேருக்கு மற்றவங்கள்ட்ட பேசுகிறத நினச்சே பயம், மற்றவங்கனாலே பயம். நானும் ஜிம்முக்கு போவேன், நிறையா பேரை பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஆஃப் டைம் பேசுகிறதுக்கே பிடிக்காது. ஆள் நல்லா இருப்பாங்க, செம்மையாக இருப்பாங்க, நம்மளே போய் பேசினா கூட வாயால் ஆன்சர் பண்ண மாட்டேன். ஓ அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டுவாங்க. எனக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக் வந்து பார்க்கும்போது லிட்டலாக சிரிப்பு தான் வரும். மனுஷங்க கிட்ட பேச ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க? ஏன் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வரவே மாட்டேங்குது அப்படின்னா, தே ஹாவ் அ ஃபியர் இன்சைட். அதாவது வந்து ஒரு பயம், மேபி அது அவங்க பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள், அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக பழகிருப்பாங்க. திடீர்னு அது வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஸை க்ரியேட் பண்ணனால, ரைட்ரா இதுக்கப்புறம் நம்ம யார்ட்டுமே பேசக்கூடாது, போகிறோம் நம்மளோட வேலையை பார்க்குறோம். இன்ஃபேக்ட் அது நான் கூட பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேறு ஒரு ஜிம்மில் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் அவுட், அந்த செஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது அங்கே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபார்ம் பண்ணேன். நிறையா ஜாலியாக அவங்களோட கம்யூனிகேட் பண்ணேன், வெளியே சுற்றினேன், ஊர் சுற்றினேன், அப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் நான் வந்து பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். அப்படி பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேலே அவங்க என்னை பற்றி குறை சொல்ல ஆரம்பித்தாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. பட் ஒன்ஸ் நான் அந்த ஜிம்மை விட்டு நிற்கும் போது என்னை பற்றி ரொம்ப தப்பாக, அவன் இப்படி, இவன் அப்படி, யூடியூப்பை பார்த்து இப்படி பண்ணுறான், இவன் யூடியூப்பில் இது பண்ணுறான், அது பண்ணுறான், இப்படி பண்ணிகிட்ருக்கான், இது பண்ணிகிட்ருக்கான்னு இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் என்னை பற்றி வந்து அசிங்கமாக பேசியிருக்காங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. ஒரு நாள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அந்த ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுற பையன் வந்தான். அவன்கிட்ட சும்மா நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் வந்து சொன்னால், ஆனால் இல்லைண்ணே, இந்த மாதிரி உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறாங்க, எனக்கே அந்த ஜிம் போயே பிடிக்கல, ரொம்ப எப்போ பார்த்தாலும் உள்ளே போனாலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்னு இப்படி நம்பர் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் வந்து சொன்னால், நீ எப்படின்னா நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ என்னென்ன கோவப்படவே மாட்டேன், உனக்கு டென்ஷனே ஆகலையானு அப்படின்னு கேட்டால், இன்ஃபேக்ட் யூடியூப்பில் முதற்கொண்டு நான் சொல்கிற நிறையா விஷயங்களுக்கு அப்போஸ் பண்ணுறதுக்கு இங்கே நிறையா பேர் தான் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையுமே போயிட்டு நான் வந்து இல்லைங்க, நான் சூப்பர், நான் வந்து கரெக்ட், நான் வந்து மாஸ், நான் வந்து கிரேட் இப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இல்லையா? நிறையா பேருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், நிறையா பேருக்கு நான் சொல்கிற விஷயங்கள் பிடிக்காது. அதுக்காக அவங்க தப்பானவங்க, அவங்க கெட்டவங்க அப்படின்லாம் ஆகிடாது. அவங்களுக்கு பிடிக்கல, அது அவங்களோட ஒப்பீனியனை அவங்க சொல்கிறாங்க. இப்படி கெட்ட வார்த்தையில் நம்மளை வந்து பேச எடுத்துட்டுறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அஃபென்ஸ், ரைட்? அது வேறு, நம்ம அந்த டாப்பிக்கே போவேணாம். பட் சில பேர் வந்து நான் சொல்கிற விஷயங்களுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் தெரியும், நான் மேஸ்குலினிட்டி பற்றி பேசினா அப்போஸ் பண்ணுவாங்க. நான் வந்து இந்த ஃபெமினைன் குவாலிட்டி இப்படிங்கிறத பற்றி பேசினா வந்து வேணான்னு சொல்லுவாங்க. லைக் வந்து இந்த அடிக்ஷன்ஸ் பற்றி பேசும்போது நீ என்ன கரெக்டாக ஒழுங்க அப்படின்னு பேசுவாங்க. ஸோ இப்படி நம்பர் ஆஃப் திங்ஸ் எம்எல் அக்யூஷன்ஸ், இப்படி நிறையா வந்து அக்யூஷன்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துலேயுமே போயிட்டு நான் நல்லவன், நான் சூப்பரானவன், நான் ரொம்ப ரொம்ப யோக்கியம் இப்படி நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் நானுமே லைஃப்பில் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன், நிறையா நீடியாக இருந்திருக்கேன், ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸோட, ரொம்ப நீடியாக, ரொம்ப வந்து ஒரு மோசமான கேரக்டராக, ஃபெமினிஸ்டிக் கேரக்டரோட நிறையா இருந்திருக்கேன். ஃபெமினிஸ்டிக் கேரக்டர் இந்த சென்ஸ், அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் ஃபெமினிஸ்டிக் கேரக்டர் இந்த சென்ஸ், ஃபெமினைன் கேரக்டர் இந்த சென்ஸ், நான் ரொம்ப ஃபெமினைன் கேரக்டரோட அதிகமாக இருந்திருக்கேன். ஃபெமினைன் கேரக்டர் இந்த சென்ஸ் ஒரு கேர்ள்ஸோடய பழகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃப் டைம் அவங்களுக்குமே அந்த பெண்களோட கேரக்டர் அப்படியே வந்துடும். ஓகேவா? ஒரு சில இடங்கள்ல அந்த ஒரு விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் பண்ணிக்கலனாலும் இதான் உண்மை. பிகாஸ் எங்கள் குடும்பத்தில் அதிகமான கேர்ள்ஸ் தான் அதிகமே தவிர, எங்கள் தாத்தாவும் எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாலாம் இறந்துட்டார். ஸோ அதனால் மேக்ஸிமம் தெரியும் நான் வளர்ந்தது எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் பாட்டி கிட்ட, எங்கள் பெரியம்மா கிட்ட, இப்படி தான் நான் வந்து வளர்ந்தேன். ஸோ இப்படி வளரும் போது ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன். என்னால் எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னோட ஒர்க்குன்னு ஒர்க்கில் இருக்க முடியாது. ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினப்பேன். இன்றைக்கி நிறையா மேஸ்குலின் எனர்ஜி இருக்கிற கேர்ள்ஸ் வந்து அதிகமாக ஒர்க்குன்னு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சூப்பராக இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் தப்பு சொல்ல கிடையாது, ஓகேவா? பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் அந்த இடத்துல சொல்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது அப்படிங்கிட்ட அதெல்லாம் இருக்குது. நீங்கள் அப்போஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், ட்ரோல் பண்ணுறவங்க பண்ணுங்கள், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் மீ, ரைட்? பட் த திங் என்னென்னா, இதான் ரியாலிட்டி. லைக் நான் வந்து ரொம்ப நீடியாக, எதுக்கு எடுத்தாலும் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஹர்ட் ஆகிட்டு, ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ண தெரியாமல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாமல், பெண்களை மேக்ஸிமம் ஆஃப் டைம் மதிக்க தெரியாமல், இப்படி நிறையா விஷயங்களை நான் வந்து இருந்திருக்கேன். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு மேஸ்குலின் மென் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, பொண்ணுங்களை மேக்ஸிமம் ஆஃப் டைம் மதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நான் மதிக்கிறேன் லிட்டரலாக. பட் உங்களுக்கு இந்த மேஸ்குலினிட்டினாலே தப்பாக போர்ட்ரே ஆகுதுன்னு எனக்கு வந்து புரியல. ஓகே ஃபைன், கரெக்ட், ரைட், நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வருவோம். ஓகேவா? ஸோ இப்படிலாம் சொல்லும் போது அவங்க எல்லாத்தையுமே நம்ம போயிட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு, எஸ் நான் வந்து கரெக்ட், நான் வந்து சூப்பர், நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படி நம்ம சொல்ல முடியாது, ரைட்? ஸோ அப்போது அந்த பையன் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில், நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க, நீ அதாவது 99% ஆஃப் த பீப்புளில் நீ சேராமல் நீ தனியாக இருக்க அப்படிங்கும் போது நிறையா உன்னை பற்றின கிரிட்டிசிசம் வரும், நிறைய அக்யூசேஷன்ஸ் வரும். இதெல்லாம் நீ அக்ராஸ் பண்ணி வந்தால் மட்டும்தான்
ஒன்றால் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஒன்ஸ் எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போவுமே ஒரு சர்க்கிளை விட்டு நீங்கள் க்ரோத் ஃபேஸில் போகிறீங்கன்னு வச்சுப்போமே. நீங்கள் க்ரோத் ஃபேஸில் போகும்போது ஒரு சர்க்கிளை விட்டு இன்னொரு சர்க்கிளுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இடையில வந்து கண்டிப்பாக ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிற ஒரு பீரியட் ஒன்று இருக்கும். இந்த பீரியட் வந்து பயங்கரமாக உங்களை வந்து ஹர்ட் பண்ணும், கஷ்டப்படுத்தும், அழுக வைக்கும். இது எல்லாமே பண்ணும். நம்ம இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான். அதாவது ஒரு சர்க்கிள்லேருந்து இன்னொரு சர்க்கிளுக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஃபேஸ் பண்ணி போய் தான் ஆகணும். நிறையா பேர் உங்களை வந்து அசிங்கமாக பேசுவாங்க, திட்டுவாங்க. பட் அதுக்காக நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வந்து இல்லை நான் கம்யூனிகேஷன் வந்து பண்ண மாட்டேன் மற்றவங்க கிட்ட, மக்கள் எல்லாருமே இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ரைட்? உங்களை எந்த அளவுக்கு வெறுக்கிற ஆளுங்க நிறையா இருக்காங்களோ அதை விட அதிகமாக உங்களை நேசிக்கிற ஆளுங்க அதிகமாக இருப்பாங்க. தத்து நீங்கள் என்ன அவங்கள ஃபைன் பண்ணல அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்யூனிகேஷன் இருக்கிறதுலே சூப்பரான ஒரு ஸ்கில். ஆக்சுவலி இந்த கம்யூனிகேஷன் பண்ண மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே இம்ப்ரூவ் ஆகிடலாம். சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லி இப்படி எல்லா விஷயத்துலையுமே இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. ஏன் நாளை பேர் நீங்கள் ஒரு என்ன மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணால் கூட யூ ஜஸ்ட் நீட் டு ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ரைட்? நான் இப்போ வரைக்குமே என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு திங் நான் கம்யூனிகேஷனை பொறுத்தவரை எனக்கு இந்த திக்குவாய் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் ஒன்று அதிகமாகவே இருந்துச்சு. என்னால் ப்ராப்பராக வந்து பேச முடியாது. அங்கங்கே சில வார்த்தைகள் வந்து உளரும். இந்த ல ப ட இதெல்லாம் எனக்கு சரியாக வராது. இது எல்லாமே என்னை வந்து ரொம்ப ரொம்ப டவுனான ஒரு பர்சனாக தான் மாற்றுச்சு கிட்டத்தட்ட. ஸோ அப்போ என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜஸ்ட் பொறுமையாக நிறுத்தி நிப்பாட்டி பேச ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இப்படி பொறுமையாக நிறுத்தி நிப்பாட்டி பேச ஸ்டார்ட் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வரேங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறேன். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு அதை நான் ஷேர் பண்ண முடியும். நான் ஒரு விஷயத்தை ரெகக்னைஸே பண்ணாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னா அது வந்து அவங்களுக்குமே புரியாமல் தான் போகும் இல்லையா? அப்போ நான் ஒரு விஷயத்தை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லும் போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நான் ஒரு விஷயத்தை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா உங்களாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அட் த சேம் டைம் என்ன பாயிண்ட்டை சொல்ல வரேங்கிறத தெளிவாக என்னாலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்லில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஜஸ்ட் இந்த மாதிரி அங்கங்கே பாஸ் விட்டு நிறுத்தி இப்படி எச்சு முழுங்கி கூட நீங்கள் வந்து பேசலாம். ஸோ அது வந்து தப்பு கிடையாது. இங்கே யாரும் நீ வந்து இவ்வளோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல போகிறது கிடையாது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்தவரை பயத்தை தூக்கி போட்டுட்டு இந்த மாதிரியான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைங்க. ஓகேவா? அண்ட் ஸோ ஏன் நிறுத்தி நிப்பாட்டி பேசணும்? ஒரு கிளாரிட்டி இருக்கும். இப்போது நான் ஒரு சில இடங்களில் ரொம்ப டீப் டவுனாக அழுத்தி பேசுவேன். பிகாஸ் அது உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. பட் இதுவே நான் வந்து டீப் டவுனாக நான் வந்து அழுத்தி பேசுவேன் தெளிவாக புரியணும், அது உங்களுக்கும் பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. பட் நான் இதுவே பொறுமையாக நிறுத்தி நிப்பாட்டி தெளிவாக பேசும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். ரைட்? ஸோ அதான் இங்கே தேவையும் கூட. நம்பர் 2, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்தவரை முக்கியமான இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டோன். இந்த டோன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பீப்புள் உங்களை ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட டோன், வாய்ஸ், நீங்கள் எந்த மேனரிசமில் பேசுகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ டோனை டீப் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது பேச பேச தான் வரும். ஓகேவா? நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படிலாம் இல்லாமல் ஜஸ்ட் உங்களோட நார்மல் வாய்ஸில் கொஞ்சம் பேஸ் கீழே போய் டோன் கொஞ்சம் மேலே வர விடாமல் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஒரு சீக்குவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ இன்ன வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்லேருந்து இப்போது நான் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டோன், ஒரே பேஸ், ஒரே பிச்சில் தான் நான் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பேன். அப்பப்போ மேபி டோனை நான் கொஞ்சம் மேலே கொண்டு போயிருப்பேன். பட் அட் த சேம் டைம் அப்பப்போ என்னோடய டோனை நான் கொஞ்சம் டீப் டவுன் பண்ணியிருப்பேன். ஸோ கம்யூனிகேஷனை பொறுத்தவரை இந்த டோன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே? ஸோ வோக்கல் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வோக்கல் இம்ப்ரெஷனை இப்போ நீங்கள் யார்ட்டாவது ஃபோனில் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா இப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பிடிக்காது. அவங்க உங்களை எப்படி இமேஜின் பண்ணுவாங்கன்னா யூ ஆர் அ லூசர் அப்படிங்கிற மாதிரி. பட் இதுவே ஹாய், எஸ், குட் மார்னிங், சொல்லுங்கள், எப்படி இருக்கீங்க, எஸ், சாப்பிட்டீங்களா, ஃபைன், குட், ஐ ஆம் டோட்டலி வெரி வெரி ஃபைன், டெரிபிள், ரைட்? ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த டோன் மெயின்டைன் பண்ணி பேசும்போது யூ வில் பிகம் அ ஹீரோ. உங்கள் எல்லாரோட டோனும் டீப்பாக மாற்ற முடியும். அதுக்கான கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்குது. அது யாரை ட்ரை பண்ணால் தட்ஸ் அப்பான் டு யூ. ரைட்? இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு திக்கி பேசுகிற ஒரு பையன்
இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமாக தொடர்ந்து திக்காமல் சூப்பராக நல்லா பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஓகே, நான் இடையில வேறு டாபிக்குள்ளே போயிட்டு அப்படி பூந்து இப்படி வந்திருக்கலாம். பட் பேசுகிறேன், நல்லா பேசுகிறேன் இல்லையா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே ஃபைன். ஸோ த திங் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே என்ன அப்படின்னா, உங்களோட டோன் அண்ட் அந்த பாஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பயப்படாதீங்க. மேபி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய இன்சிடென்ட் நடக்குது, ரொம்ப பயப்படுறீங்க, யாராவது கமெண்ட் நெகட்டிவாக சொல்லிடுவாங்க, என்னோட ஒரு தாட்ஸை சொன்னால் தப்பாக சொல்லிடுவாங்கன்னா டோன்ட் ஃபியர் அபவுட் தட். நீங்கள் உங்களோட தாட்ஸை சொல்லும் போது கண்டிப்பாக அப்போஸ் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களை ஆதரிக்கிறதுக்கும் நிறையா பேர் இருப்பாங்க. அதனால் வந்து மக்களே இப்படி தான், சொசைட்டியே இப்படி தான், இதுவே இப்படி தான், அதுவே அப்படி தான் அப்படின்னீங்க அப்படின்னா அது எப்போவுமே அப்படியே தான் இருக்கும். அது மாறவே மாறாது. மாற்றம் எங்கேருந்து உருவாகணும்னா உங்ககிட்ட இந்த ஜஸ்ட் அந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு போயிருங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இங்கே யாருமே உங்களை வந்து நீங்கள் சூப்பர்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் யாருமே நீங்கள் செம்ம மாசுன்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சில பேர் உங்களை அப்போஸ் பண்ண தான் போகிறாங்க, உங்களை எதுக்க தான் போகிறாங்க. நீங்கள் என்ன தான் உங்களோட டோனை மாற்றியோ, டீப் டோன் மாற்றியோ, பிச் மாற்றியோ, வாய்ஸை மாற்றியோ பேசினா கூட உங்களை அப்போஸ் பண்ணுறவன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கும். மேபி நீங்கள் பண்ணுற விஷயம் அவனால் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதனால் அவன் வந்து உங்களை இவன் கிடக்கிறான், இவன் சொல்கிறதா நான் ஏன் கேட்கணும் இப்படிங்கிற இந்த ஒரு மென்டாலிட்டியில் கூட அவன் இருக்கலாம். புரியுதா? ஸோ அதனால் எப்போவுமே அடுத்தவன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எதுவுமே பார்க்கணும்னு நினைக்காதுங்க. ஜஸ்ட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தாட் இதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா அது தைரியமாக எடுத்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கம்யூனிகேஷனில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறையா பேர் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ் எடுத்து சொன்னால் மேபி மற்றவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடுமோ, அப்போ நீங்கள் எதுவுமே பேச முடியாது இல்லையா? இப்போ இந்த இடத்துல இப்படி நினச்சோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம்? மேக்ஸிமம் ஆஃப் த டைம் உங்களோட தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள், தப்பு கிடையாது, ரைட்? நீங்கள் தாட்ஸ் நிறையா பேர் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டே இருக்கனால தான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆன்சைட்டின்னு சொல்லி இப்படி என் நம்பர் ஆஃப் திங்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. பட் இதுவே உங்களோட தாட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அது அப்படியே வெளியே போயிடும். அண்ட் ஸோ நீங்களாக இருங்களேன். ஏன் வந்து மற்றவங்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு பிடிச்ச மாதிரி ஏன் இருக்குன்னு பிடிக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, ஐ மீன் பேட் ஹேபிட்ஸில் நான் அந்த இடத்துல சொல்ல கிடையாது. ஓகே, பேட் ஹேபிட்ஸ் நான் கம்யூனிகேஷன் லெவல், பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். ஸோ இந்த பர்சனல் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த விஷயங்களை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நிறையா பேருக்கு உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் உங்களை அப்போஸ் பண்ண தான் போகிறாங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கும். யூசி இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சக்ஸஸ்ஃபுல் எவ்வளவோ பீப்புள் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருக்குமே அப்போசிஷன் இருக்கே. அவங்க எது பண்ணாலுமே ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறையா பேர் இருக்காங்களே. ஏன்னா இவங்கெல்லாம் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பண்ணுறனால. நீங்கள் பணனாலே கெட்டதுன்னு சொல்கிற நிறையா பேர் இருக்காங்க, ரைட்? ஆனால் அந்த பணம் இல்லாமல் எல்லாராலையும் வாழ்ந்துட முடியுமா? நான் முடியாது இல்லையா? கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு மணிங்கிறது ஒரு நீடு தானே. அப்போ அது எப்படி தப்பாக மாறும்? இப்படி என் நம்பர் ஆஃப் லிமிட்டிங் பிலீஃப்ஸை உடச்சி வெளியே வாங்க. கம்யூனிகேஷன் மக்கள்னாலே கெட்டவங்க, மக்கள்னாலே இப்படி தான், நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் சுயநலமாக இருப்பேன், இதெல்லாம் விட்டு தூக்கி போடுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்கள்கிட்ட ஹெல்ப்னு கேட்குறாங்கன்னா தாராளமாக தைரியமாக ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுன்னா அந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா. இல்லையா, உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி உங்களை அந்த ஹெல்ப் பண்ணுற லெவலுக்கு, சர்டன் லெவலுக்கு கொண்டு போங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நினைக்கிறது எல்லாமே நடக்கும். ஸோ சும்மா வந்து ஒரு பாஸ்ட்டில் ஒரு நவ நடந்துச்சு, அதனால் நான் வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கே பயப்படுறேன், மற்றவங்கள்ட்ட பேசுகிறதுக்கே பயப்படுறேன் அப்படி சொல்லி நினச்சிங்க அப்படின்னா யூ வில் லூஸ் எவ்ரிதிங் இன் யுவர் லைஃப், ரைட்? என்றைக்குமே நமக்கு மற்றவங்களோட சப்போர்ட் வேணும்னு நான் சொல்ல, பட் மற்றவங்க கிட்ட ப்ராப்பராக ஒரு மனுஷனாக போனதுனால நல்லா ஜாலியாக நார்மலாக பேச நம்ம கற்றுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஃபேக்ட் என்னோடய ஜிம்மில் கூட ஒரு பொண்ணு வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் மேக்ஸிமம் ஆஃப் த டைம் பொண்ணுங்கள்ட்ட பேசுகிறத தவிர்த்துருவேன் அப்படின்னு சொல்ல முடியாது, பேசுவேன். பட் எனக்கு அந்த நேரத்தில் வந்து எனக்கு அந்த